ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவாதிரை களி செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு சின்ன கிளாஸ்க்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சிவப்பாக வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா சிவப்பாக வறுப்பட்டுருச்சு, நல்ல வாசனையும் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வானொலியை திரும்ப அடுப்பில் வச்சுட்டு எந்த கிளாஸுக்கு அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பையும் நல்லா சிவக்க வறுத்துட்டு அரிசியோடு சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு கிளாஸு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஒரு 4 இல்லை 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சுட்டால் போதும். வெல்லம் பாகு மாதிரி வேண்டாம். வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு திரும்ப குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க. வெள்ளை கரைசல் கொதி வந்ததும் நம்ம ரவை பதத்துக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிண்டி விடுங்க. எதுவும் கட்டிலான்னா உடச்சி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம வெயிட் வச்சிடலாம். குக்கர் வெயிட் போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் போல் வச்சுருங்க. வெயிட் போனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வெந்திருக்குது. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இப்போ நம்ம வானிலையில் வச்சு கிண்டணும்னாக்கா ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருக்கணும், அடி பிடிக்கும். இந்தமாரி சின்ன குக்கரில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்ததுன்னா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்யில் வறுத்துட்டு நம்ம களியோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் செஞ்சுருக்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.